கனடால இன்னைக்கு என் பொண்ணோட ஸ்கூல்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருந்தது. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இனிமேல் நோ ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன், நோ மதர்ஸ் டே செலிப்ரேஷன். என்னடா அது திடீர்னு இப்படி முடிவு பண்ணிட்டீங்க, எல்லா நாளையும் கொண்டாடுவீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வேலிடா ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, கனடால ஒரு பெரிய கல்ச்சுரல் ஷாக் எனக்கு இங்க வந்த புதுசுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க உள்ள நிறைய குழந்தைகள் எதர் அவங்க அம்மாவோட இருப்பாங்க இல்ல அப்பாவோட இருப்பாங்க. வீக்கெண்ட் எங்க போறீங்கன்னு கேட்டா நான் எங்க அப்பாவை பார்க்க போறோம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து தனியா இருப்பாங்க. பட் அதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி தனியாலாம் இருப்பாங்க. பட் எதர் வந்து ஒன்னு குழந்தை வந்து அம்மாவோட மட்டும் தான் இருக்கும் இல்ல அப்பா கூட மட்டும் தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. இங்க வந்து தனியா இருப்பாங்க. பட் ஸ்டில் அந்த குழந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ரெண்டு பேருமே எடுத்துப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும். பட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து குழந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரெண்டு அப்பா அம்மாவுமே எடுத்திருப்பாங்க. ஸோ ஸ்கூல்ல என்ன லெட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு எதிர் அம்மா இருக்காங்க இல்ல அப்பா இருக்காங்க இல்ல அம்மா இல்ல. ஸோ அந்த குழந்தைங்களை ஹர்ட் ஆகும் நம்ம வந்து ஒருவேளை ஃபாதர்ஸ் டேயோ மதர்ஸ் டேயோ கொண்டாடினா. ஸோ இனிமேல் நோ ஃபாதர்ஸ் டே, நோ மதர்ஸ் டே, ஒன்லி ஃபேமிலி டே மட்டும் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இனிமேல் ஃபேமிலி டே செலிப்ரேஷன் மட்டும்தான். ஸோ யாராவது மதர்ஸ் டேக்கோ ஃபாதர்ஸ் டேக்கோ உங்க குழந்தைங்கள்ட்ட இருந்து கிஃப்ட் வரலன்னா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு நோட் கொடுத்துருந்தாங்க. இட்ஸ் பிகாஸ் எவ்ரி இயர் இந்த ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டேக்கு கிட்ஸே ஸ்கூல்ல ஏதாவது கிஃப்ட் பண்ண சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ அதை இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நோட் போட்டிருந்தாங்க. இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு விதத்துல இது நல்லதான். பிகாஸ் நிறைய குழந்தைங்க வந்து ஹர்ட் ஆக மாட்டாங்க இல்லையா. ஸோ